வருஷம் 2025 நடந்த தேர்தல் மே 4ஆம் தேதி தேர்தல் தமிழகத்தின் பல விஷயத்தை புரட்டி போட்டது. பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நம்பினவனெல்லாம் கீழே சரிச்சிச்சு. பணம் கொடுக்கலைன்னா கூட ஜெயிக்க முடியும்னு பல பேரை நம்ப வச்சுச்சு. சாதி பார்த்து தான் ஒருத்தனை தொகுதியில் நிறுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் காலி பண்ணுச்சு. யாருன்னே பேரே தெரியாது அவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இந்த மண்ணில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை இந்த தேர்தல் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. கொஞ்சம் பழைய ஆட்கள்லாம் மிரண்டு போயிருக்கிறோம். நாம் இதுவரைக்கும் செஞ்ச அரசியலை இனிமேல் செய்ய முடியுமான்னு. இல்லை இளைய தலைமுறையெல்லாம் எப்பா பெரியவங்ககிட்ட இருந்து நான் என்னத்தை கற்றுக்கிடேன், இல்லை இன்னைக்கு இருக்கிறத என்னத்தை கற்றுக்கிட போகிறோம் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த புது களத்தில் நாம் என்ன களமாட வேண்டும், யாரிடம் களமாட வேண்டும், மக்களை நோக்கி எங்கு நகர வேண்டும், எது கட்சியின் தொடக்க புள்ளியாக மைய புள்ளியாக நம்மளை அறுவடை செய்வதற்கான ஒரு இலக்கை நோக்கி நகர்த்துகின்ற புள்ளியாக எது இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொடுப்பதற்காக நமக்காக ஒரு தலைவர், அருமையான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மிக இக்கட்டான சூழலிலும் நமக்காக கடந்து வந்து இன்று நம் கைப்பற்றி நிற்கிறார். எந்த இடத்திலையும் நீங்க எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எங்க இருந்தாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சொல், பாட்டாளி மக்கள் கட்சியின் சொல் அரங்கேறும், மேடை ஏறும், அவர்களையும் செயல்படுத்தும் என்று தொடர்ந்த சமீப காலங்களாக எல்லா சம்பவங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆளும் கட்சி உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எதை சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறார், அவர் சொல்வது மக்களுக்கானதாக இருக்கிறது. எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்கட்சியா இருந்தா எப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பிரச்சனை இதுங்க, அதுக்கு தீர்வு இதுங்க, இதை செயல்படுத்தினால் இன்னைக்கு ஆளும் கட்சியா கூட நீங்க நல்ல பேர் வாங்கலாம் என்று சில இதுக்கு முன்னாடிலாம் நீங்க முன்னுதாரணம் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த நீட் ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னா நாங்க ஆளுங்கட்சியா வந்த பிறகு சொல்லுவோம் அப்படிம்பாங்க. ஆனா இல்லை, மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும் கட்சியை செயல்படுத்துகிற செய்விக்கின்ற இயக்கமாக இருக்கும் என்று நிரூபித்திருக்கிற நமது தலைவரின் பின்னால் இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுவதில் உள்ளபடியே மிக சந்தோஷமாக மகிழ்வோடு இந்த ஆண்டு விழாவை தொடங்குகின்றோம். நண்பர்களே, பெரியோர்களே, இந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு நமது தலைவர், அன்பு தலைவர் 2 நாட்களாக நாம் மாவட்ட செயலாளர் சந்தித்த போது இந்த மே 4ஆம் தேதியை குறிப்பிட்டு சொன்னார். உண்மையில் அதை நாம் குறித்து கொள்ள வேண்டியது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் களம் மாறி இருக்கிறது, நமக்கான களமாக உருவாகி இருக்கிறது. இந்த களத்தை கையில் எடுப்பதற்கான தருணம் வாய்த்து இருக்கிறது. இதுவரைக்கும் உழைத்த பாட்டாளிகள் அத்துணை பேருக்கும் வாய்ப்பு காத்திருக்கிறது. மக்களை நோக்கி நகழ்வோம், போலிகளை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்று இந்த தேர்தலில் முடிவெடுத்து விட்டார்கள். நீ என்ன வேணாலும் கொடுத்துட்டு போ, பணம் கொடுத்துட்டு போ, காசு கொடுத்துட்டு போ, புடவை கொடுத்துட்டு போ, நீ போலியா இருக்க, உனக்கு ஓட்டு போட மாட்டேன் வாங்கிட்டு பேசாம ஓட்டை மாத்தி குத்திட்டு போனாங்களா? ஆனா பாட்டாளி சொந்தங்களை மட்டும் 4 தொகுதியில மட்டும் இல்லைங்க, அதிமுக நம்ம தயவுல தான் நின்னது. அதிமுகவின் 34 தொகுதியும் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி அது. 34+4 சேர்ந்து நாங்க 38 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறோம். இந்த பாட்டாளி சொந்தம் மட்டும்தான் எந்த அலைக்கும் எந்த சுனாமிக்கும் அசராம நின்று, ஏன்னா அவன்கிட்ட போலித்தனம் இல்லை, அவன்கிட்ட சும்மா படம் காமிக்கிற தனம் இல்லை, அதனால அசராம நின்று நீ என்ன வேணாலும் வாயாராசா, நான் என் கட்சியோட தான் நிற்கிறேன், என் தலைவன் சொன்ன இடத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேற எந்த கட்சி தலைவர் சொன்னதை கேட்டு அந்த கட்சி தலைவர் வேலை செய்யல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியின் கடைக்கோடி தொண்டன் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த 38 தொகுதியும் நமது வெற்றி தானே, நமது வெற்றி தானே. ஆமாண்ணா, நல்லா கைதட்டணும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம கைதட்டணும். இந்த எந்த அலையிலையும் வீழ்ந்து விடாது நின்ற எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே, உங்களின் பாதத்தில் என் சிரம் தாழ்த்தி நான் வணங்குகின்றேன்.
வணக்கம்.